கொடுங்க. ஆ, 12 புடவைன்னு சொன்னீங்க, ஆனா 11 தானே இருக்கு. அண்ணா, எப்படி ஒரு புடவை குறைஞ்சது? மன்னிச்சிருங்கம்மா, எண்ணி வைக்கும் போது தவறி இருக்கும். நாளைக்கு கொண்டு வந்துடுறேம்மா. இந்த புடவை அம்மாவோட புடவை இல்லையே. அண்ணா, இதை எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு வரும்போது 2 புடவையும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க. நிறுத்து. நீ என்ன பெரிய எஜமானி மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, நாங்க பாத்துக்கிறோம். நான் ஒண்ணு அதிகாரம் பண்ணலமா, தப்பு நடந்திருக்கு, அத சரி பண்ணணும்னு சொல்றேன். இப்ப என்ன பெருசா தப்ப நீ கண்டுபிடிச்சிட்ட? அக்காவோட புடவை இல்லைன்னு உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமா, இது அம்மாவோட புடவையே இல்ல. நீ அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்க. அக்கா கூடவே இருக்கிற எனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிருமா? இனிமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. இல்லம்மா, எனக்கு நல்லா தெரியும், அம்மாவுக்கு இந்த மாதிரி புடவையெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி பாட்டில் வச்ச புடவையெல்லாம் அம்மா கட்டவே மாட்டாங்க. பார்வதி, இதோடு நிறுத்து. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? என்ன பெருசா உனக்கு அக்காவை பத்தி தெரியும்? நான் அடிச்சு சொல்றேன், இது அக்கா புடவைதான். வனஜா, அக்கா, இவ வேற வந்துட்டாளா? முடிஞ்சது. என்ன இங்க சத்தம் போட்டுட்டு இருக்க வனஜா? சத்தம் எல்லாம் ஒண்ணுமே இல்லையாக்கா. நான் எல்லாத்தையும் மாடியில இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன் வனஜா. நீ அதிகாரம் பண்ணிட்டு பார்வதி அதிகாரம் பண்ண மாதிரியே திட்டிக்கிட்டு இருக்க. அதிகாரம் எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இந்த புடவை உங்களுது இல்லன்னு பார்வதி சொல்லிட்டு இருந்தா. இது என் புடவை இல்லதான். அவ சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்குதான் என்ன பத்தி எதுவுமே தெரியல. போச்சுடா, ஆரம்பிச்சுட்டா. தெரிஞ்சுட்டா மட்டும் எப்படி சமாளிக்கிறது? ஏய், உனக்கு அக்காவோட புடவையில ஒழுங்கா கொண்டு வர தெரியாதா? இன்னொரு வாட்டி இப்படி நடந்தது தொலைச்சிருவா உன்னை. மன்னிச்சிருங்கம்மா, இனிமே தப்பு நடக்காம கவனமா பாத்துக்கிறேம்மா. இந்தாங்கண்ணே. வரம்மா. எழுத்து. உமா, அத்தை, நீ ஏண்டி வாய பாத்துட்டு நிக்கிற? போ, அக்காவோட புடவையில எடுத்துட்டு போய் ரூம்ல அழகா அடுக்கி வை. போ. சரிங்க அத்தை. உமாமா, என்ன பார்வதி? அம்மா புடவைய பேப்பர் வச்சுதான் உள்ள மடிச்சு வைக்கணும், அது உங்களுக்கு தெரியாது. நானே கொண்டு போய் அடுக்கி வச்சிடுறேன், கொடுங்க. சரி பார்வதி. நாம 2 பேரும் ஒண்ணா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல பட்டமாக்கா. ஆமா பார்வதி,
எத்தனை நாள் ஆனா என்ன, நீ இன்னும் பழச எதையும் மறக்கலல்ல? அம்மாவுக்கு பிடிச்ச காய்கறிங்க, அவங்க விரும்பி சாப்பிடுற காய் எல்லாத்தையும் மறக்காம ஞாபகம் வச்சிருந்து வாங்கிட்டியே. அம்மாவோட கல்யாண நாள்ல நான் கலந்துக்குவேன். அம்மாவுக்கு பிடிச்ச காய்கறிகளை வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட்டமாக்கா. அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது பார்வதி. நீ எப்பவும் இப்படி சந்தோஷமா இருக்கணும். அம்மாவோட கல்யாண நாள்ல கலந்துக்க வந்திருக்க நீ நிரந்தரமா இங்கேயே இருக்கணும். அது நடக்கணும் தான் ஆசை. பாப்போம். கண்டிப்பா நடக்கும் பார்வதி. யாரா ஆண்டி இவங்க? நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா? வேண்டியவங்க எல்லாம் இல்ல, கொஞ்சம் தெரிஞ்சவங்க. ஓ, சாரி ஆண்டி, ஆஸ்திரேலியால இருந்து ஃப்ரெண்டு கால் பண்றா. நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ பேசிட்டு வா. தேங்க்ஸ் ஆண்டி. இதுதான் உங்களோட ரேஞ்ச். அங்க போன் பேசிக்கிட்டு இருக்காளே, அவதான் என்னோட மருமக. அண்ட் என்னோட ஸ்டேட்டஸுக்கும் என் மகனுக்கும் பொருத்தமான பொண்ணு. ஆமா, அவ போட்டுட்டு இருக்காளே ட்ரெஸ், அதோட விலை என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்க தகுதி அப்படி. தெரியுதா இல்லையா உனக்கு? உன்ன பின்னாடியா வச்சிருக்க? போய்கிட்டே இருக்க. இது எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ்னு தெரியுமா? பாத்தீங்கல்ல, நீங்க சொன்ன அந்த காஸ்ட்லி ட்ரெஸ்ஸோட நிலைமைய பாத்தீங்கல்ல. எவ்வளவுதான் அதிகமா விலை கொடுத்து ட்ரெஸ் வாங்கினாலும் ரோட்டுக்கு வந்தா சேறுபடாம பாத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லனா பாத்தீங்கல்ல, இப்படி அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கும். சொல்றது புரிஞ்சிருக்கும். ஸ்டூபிட் ஃபெல்லோ, Dress மேல சேர் அடிச்சிட்டு நிக்காம போயிட்டு இருக்கா ஆண்டி. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேம்மா, ராஸ்கல். சரி சரி, நீ வாமா, வா வா.
விஷயமா? ராஜி, I'll call you back. ஹாய் அகிலா, வா. உட்கார் ராஜி. அகிலா, இவ வர்ஷா, என்னோட மருமக. ஹாய் ஆண்டி. ஹாய் வர்ஷா. உன்னை சின்ன வயசுல பாத்திருக்கேன். ஆளே மாறிட்ட. மகேஷ்க்கு பொருத்தமான ஜோடிதான். சரி, ஆஸ்திரேலியால இருந்து எப்போ வந்த? மகேஷ் பர்த்டே அன்னைக்கு வந்த ஆண்டி. ஓ. ஆமா, என்னாச்சு? ட்ரெஸ் எல்லாம் ஒரே கரையா இருக்கு. இதுவா, கார்ல இருந்து இறங்கி ஓரமா நின்னு போன் பேசிட்டு இருந்தா ஆண்டி. அப்போ வேகமா போன கார் ஒண்ணு என் மேல சேரடிச்சிருச்சு. ஓ. மகேஸ்வரி. அம்மா சொல்லுங்கம்மா. வாஷ்ரூம் காமி, கொஞ்சம் க்ளீன் பண்ணி அனுப்பு. சரிங்கம்மா, வாங்க. தேங்க்யூ ஆண்டி. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி டிஸ்டர்ப்டாவே இருக்க ராஜி? என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? ஆமா அகிலா, வர வழியில அந்த ரவுடி பொண்ண பார்த்தேன். ஓ. என்ன சொன்னா? மகேஷ் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சவால் விட்டாளா? அவ நேருக்கு நேரா சவாலெல்லாம் விடல அகிலா. அப்புறம் என்ன, அவ உன்னை பார்த்து பயந்து போயிருப்பா. இல்ல அகிலா, அவ பயப்படுற ரகம் இல்ல. அவ பேசுறத வச்சு பார்த்தா மகேஷ் கல்யாணத்துல கண்டிப்பா அவ பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரி, நீ ரொம்ப டென்ஷனாவே இருக்க. ரூமுக்கு போய் பேசுவோம், வா. வா ராஜி, உட்காரு. ராஜி, நீ இன்னும் ரொம்ப அப்செட்டாவே இருக்க. ரிலாக்ஸ் பண்ணு. அந்த பொண்ணு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா அகிலா. அவளை நினைச்சாலே எனக்கு டென்ஷன் ஆயிடுது. உன்னை இந்த அளவுக்கு டென்ஷன் பண்ற அந்த ரவுடி பொண்ண அன்னைக்கே நான் காட்டுன்னு சொன்னேன். ஆனா இன்னுமே நீ அவளை என் கண்ணுல காட்டாமையே வச்சிருக்க. சரி, தம்பி கிட்ட சொல்லி சீக்கிரமாவே ஏற்பாடு பண்றேன். பார்வதி, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா ஏதாவது சொல்லிட்டு போகுது, நீ அமைதியா இருந்திருக்கலாம்ல. நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் பேசுன? அப்படியெல்லாம் இல்ல பட்டமாக்கா. நம்மள கேவலமா பேசும்போது நமக்கு எதுக்கு வம்பன்னு ஒதுங்கி வந்துட்டோம்னா நம்மள விடாம அவங்க துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. பதிலுக்கு நாம திருப்பி அடிக்கணும். அப்பதான் அவங்க கொஞ்சம் அமைதியாவாங்க. அகிலா, உன் கல்யாண நாளுக்கு உனக்கு பிடிச்ச கிஃப்ட வாங்கி தரணும், அதுக்காக உன்னை ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போகணும்னு சந்தோஷமா வந்தேன். அந்த ரவுடி பொண்ணால இப்ப தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உனக்கு தலைவலி சரியாகி மறுபடியும் நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. கொண்டு வர சொல்லவா? என்ன மருந்து அகிலா? இரு, அது
புதினா டீ. புதினா டீயா? ஆமா, எங்க வீட்டு புதினா டீயை குடிச்சு பாரு. உடனே உன் தலைவலி எல்லாம் பஞ்சா பறந்து போகும். புது உற்சாகம் உனக்குள்ள ஏற்படும். சரி. இரு. ஹலோ பட்டம்மா, பார்வதி கிட்ட 2 நல்ல சூடா புதினா டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. 2ஆமா? ஆமா, என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, அவளுக்கு ரொம்ப ரொம்ப தலைவலிக்குதான். சரி, சூடா போட்டு பார்வதியே எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்கம்மா. பார்வதி, அம்மாவோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்களாம். அவங்களுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கான். உன்னை உடனே புதினா டீ போட்டு கொண்டு வர சொன்னாங்க. இதோ இப்பவே போட்டு எடுத்துட்டு போறேன். இங்க பார் பார்வதி, அம்மாக்கும் சேர்த்து எடுத்துட்டு. சரி பட்டமாக்கா. அக்கா நீங்க போங்க, நான் சரி பாத்துக்கிறேன். பார்வதி. ஆமா அகிலா, அந்த பார்வதிய 2 புதினா டீ எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொன்னியே, அந்த பார்வதி தான் அப்போ அந்த பியூட்டி கிரீம். அவளேதான். அன்னைக்குதான் அந்த பார்வதியை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு நேர்ல பார்த்து அவளை பாராட்டணும். சரி, இப்ப டீ எடுத்துட்டு வருவாள்ல, டீ குடிச்சுக்கிட்டே பாராட்டு. பார்வதி, ஒரு நிமிஷம் வா, உங்ககிட்ட பேசணும். இல்ல மாமா, அம்மா டீ கேட்டாங்க, நான் போய் குடுத்துட்டு வந்துடுறேன். அட வா பார்வதி. இருங்க மாமா, நான் குடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், முக்கியமான விஷயம் சொல்றேன். பார்வதி, அதான் அவர் கூப்பிட்டு இருக்காருல்ல, டீயை நான் எடுத்துட்டு போய் குடுக்குறேன். இல்ல ஐஸ்வர்யாமா, நான் குடுக்குறேன். அட பரவாயில்ல, நானே குடுக்குறேன். நீங்க போய் பேசிட்டு இருங்க, போங்க. வா. என்ன மாமா சொல்லுங்க. ஆண்டி, டீ எடுத்துக்கோங்க. இந்த ராஜி டீ. அகிலா, இவதான் பார்வதியா? இல்ல ராஜி, இது என் சின்ன மருமக ஐஸ்வர்யா. அப்படியா? ஐஸ்வர்யா, நான் பார்வதியை தானே டீ எடுத்துட்டு வர சொன்னேன். நீ எடுத்துட்டு வந்திருக்க. பார்வதி எங்க? ஆண்டி, பார்வதி தான் டீ போட்டு எடுத்துட்டு வந்தா. ஆதி ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் தான் பார்வதிய போ சொல்லிட்டு டீ எடுத்துட்டு வந்தேன் ஆண்டி. ஓ சரி. சரி, நீ பார்வதியை வர சொல்லு. ராஜி அவளை பார்க்கணும்னு சொல்லு. சரிங்க ஆண்டி. ஓகே ராஜி, அத குடிச்சு பாரு. அதுக்குள்ள பார்வதி வந்துருவா. குடி குடி. எப்படி இருக்கு? சூப்பரா? ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டே அவ வந்துருவா.